உங்களுக்கு அந்த கேர்ஃப்ரீயான டேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல முடிச்சுட்டு வேகமா வந்து கை கழுவுனோமா கழுவலையா, குளிச்சோமா குளிக்கலையான்னு தெரியாம, நமக்கு புடிச்ச அந்த கார்ட்டூன் ஷோ போட்டுட்டான்டா, அதனால நம்ம இப்போ உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, வேகமா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து டிவி முன்னாடி உட்காந்து, சந்தோஷமா எத பத்தியுமே யோசிக்காம பார்ப்போம். வெல்கம் டு நொஸ்டால்ஜிக் மெமரிஸ் தமிழ். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச ஒரு சில நல்ல கார்ட்டூன் ஷோஸோட கதையும் நம்ம அதை எப்படி அந்த 2000s கிட்ஸாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணோன்றதையும் ஒரு ஷோவாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண கார்ட்டூன் மட்டும் இல்லை, பட் நம்ம எல்லாருக்குமே முதல்ல வந்துட்டு ஒரு யூனிக்கான கிரியேஷன் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ஒரு சைடில் இருந்த ஒரு டிஸ்னி ஷோ தான் ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப். சரி வாங்க அப்படியே உங்களை பாஸ்ட்டுக்கு என் கூட இழுத்துட்டு போகிறேன். ஸோ ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே டிஸ்னி சேனலில் தான் ஏர் ஆச்சு. அப்போ வந்துட்டு நம்ம தமிழ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா, அது முக்கியமாக அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போடுவானுங்க பாரு. எதிர்பார்த்தது வந்தாச்சு சம்ம வெக்கேஷன், ஸ்கூல் திறக்கும் வரை ஆட்டம் போடு, எப்பவும் ஜோலியை தான் விரும்பும் நம் ஜெனரேஷன், கொண்டாட நல் வழிகள் தேடு. இவ்வளோதான் என்னால் காட்ட முடியும். உங்களுக்கு இது கேட்ட உடனே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் இவ்வளோதான் காட்ட முடியும். இதுக்கு மேலே காட்டினா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு போட்டுருவானுங்க. ஸோ இந்த கதை இப்போ உங்களுக்கு லைட்டாக தேஜாவு தர மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த கதையை பற்றியே சொல்லிடுறேன். ஒரு 2 ஸ்டெப் பிரதர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவங்களுக்கு எப்போல்லாம் சம்மர் வெக்கேஷன் இருக்கோ அப்போல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ரோலர் கோஸ்டரே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி கட்டுறது, ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது, அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு பீச் கட்டுறது, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு பெட் இருக்கும், அது பேர் தான் பெரி. இது வந்துட்டு ஒரு பிளாட்டிபஸ்ஸு, பட் இது சீக்ரெட்டாக ஒரு எப்பிக்கான ஏஜென்ட்டாக இருக்க மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த ஷோவோட க்ரியேட்டிவிட்டி அந்நியாயத்துக்கு வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் கிட்ஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு யார் யோசிச்சிருப்பான்னு கூட சொல்ல முடியாத மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அந்த காலத்துலலாம் ஏதோ வயசான மாதிரி பேசுகிறேன், பட் அந்த காலத்துலலாம் ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் வந்துட்டு யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் தான் டிவியில் போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிஞ்சோடனே வர மாதிரி அந்த மாதிரி தான் போடுவாங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு 2006 பார்ன் கிட்டாக இருக்கும்போது ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு இந்த பென் 10, சின்சான் அண்டு ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பு, கிக் போட்டோஸ்கி பார்த்து வளர்ந்த பையன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் மெமரின்னு சொல்லி தான் ஆகணும். எடுத்து ஒரு லேஸ் பேக்கெட் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம பொழுதுபோக்கு. ஸோ ஃபினியஸ் அண்ட் ஃபெர்போட அந்த அநியாயத்துக்கு ஒரு அமேசிங்கான மேஜிக்னு ஒன்று சொல்லணும்னா, அது அவனுங்க க்ரியேட் பண்ண அந்த க்ரேஸியான இன்வென்ஷன்ஸ்லாம் கிடையாது, பட் அவங்க அந்த சைல்ட்ஹுட் ஸ்பிரிட்லாம் அந்த 2 பசங்க, அவங்களுக்கு ஒரு அக்கா, அப்படியே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. நார்மலாக ஒரு சம்மர் லீவ் விடுறாங்க, பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு மூமெண்டரியாக நம்ம அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது நம்மளோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே சமயம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக என்னடா இது சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பில்ட் பண்ண வேண்டாம்னு உட்காந்து கார்போர்டை வச்சு விளையாடுறது, ரிமோட் காரு, மோட்டரை வச்சு விண்டு மில் செஞ்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்துட்டு பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் கேண்டிஸை பற்றி மறந்துட வேணாம். எத்தனை வாட்டியை வந்துட்டு அவங்க ஒரு ஓல்டர் சிப்ளிங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுக்க ட்ரை பண்ணி தோற்று போவா. அந்த சிப்ளிங்ஸ்க்குள்ளே இருக்க சண்டை எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேட்டபிள் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் எப்படி இன்ஸ்பயர் பண்ணி ரியலாக எடுத்தாங்கன்றது சொல்லாமா வேணாமா தெரியல. இது வந்துட்டு ஒரு சிலருக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை எங்கேயும் நிறுத்திக்கங்க. கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் கதை எதை வச்சு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஸோ இது அந்த கார்ட்டூனில் காட்டின மாதிரி கேண்டிஸ்ன்னு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்ப டிப்ரெஷனாகவும் அப்செட்டாகவும் வளர்ந்துட்டு வரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவள் பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருவாங்க அண்ட் அவள் அம்மா கிட்டேயே மட்டும் தனியாக வளருவா. அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு அவளை அந்தளவுக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு ஃபீனியஸ்னு ஒரு பிரதர் பிறக்கிறான். அண்ட் அவனும் வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியால் சஃபர் பண்ணுறான். அண்ட் இன்னொரு பிரதரும் பிறக்கிறான், அவன் பேர் தான் ஃபெர்பு.
அண்ட் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸான மென்டல் ரிட்டார்டேஷன் ஒரு இல்னஸ் இருந்திருக்கு. இதனால வந்துட்டு அவனால் ஒழுங்காக பேச முடியாதாமா. அவன் எதெல்லாம் அவன் நினச்சாலும் கூட அவனால் அந்த வார்த்தையை வந்துட்டு வாயால் சொல்ல முடியாதாமா. ஸோ சந்தோஷமாக எனக்கு ஒரு 2 தம்பி பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேண்டிஸ்க்கு. இதெல்லாம் வந்துட்டு அவன் தம்பிக்கு இருக்கிறத பார்த்த உடனே அவன் வந்துட்டு ரொம்ப மென்டலி இன்னும் கீழே இறங்கி போயிடறா. ஏற்கனவே டிப்ரெஸ்ஸாக இருந்த பொண்ணு இன்னும் ரொம்ப கீழே வந்துட்டு போய் அவளோட மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அண்ட் இப்படி இருந்தனால அவளுக்கு எப்படியாச்சும் நம்ம தம்பிக்கெல்லாம் உடம்பு சரியாயிராதா அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டே இருந்து ஷீ டெவலப்ட் சிசரோப்ரீனியா. எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருச்சுன்னு நினச்சிக்கிற மாதிரி அவளே இமேஜின் பண்ணிப்பா. அண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு என் பிரதர்ஸ்லாம் வந்துட்டு அதை பில்ட் பண்ணாங்க, ரோலர் கோஸ்டர் பில்ட் பண்ணாங்க, பேக்யார்ட் பின்னாடியே ஓஷன் வர வச்சாங்க, அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அம்மா கிட்ட போய் போட்டு தந்துட்டு. அண்ட் இதெல்லாம் நடக்கவே இல்லையே கேண்டிஸ், அவங்க அந்த கதையிலே காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி நடக்கலை கேண்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சேடான ஸ்டோரி தான் இந்த கதைக்கு பின்னாடி இருந்திருக்கு. அண்ட் அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹெய்ன்ஸ் டூஸ்மித்ன்னு காட்டுறது அந்த கார்ட்டூனில் வந்துட்டு இந்த கேண்டிஸ்க்கு வந்துட்டு இந்த உடம்பு பிரச்சனை வந்த உடனே அவங்கக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் தெரப்பி பண்ணுவார். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கேண்டிஸ் வந்துட்டு என் பிரதர்ஸ் இன்னைக்கு இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு வந்துட்டு ஒரு டைரியில் எழுதியிருக்கா. அண்ட் அந்த டைரியை வச்சு தான் இந்த கார்ட்டூனே எழுதியிருக்காங்க. சரி, இப்போ அந்த டிப்ரெஷன்லாம் போதும். பட் ஃபீனியஸ் அண்ட் ஃபெர்ப் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கார்ட்டூனாக மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. அதை பற்றி நம்ம அந்த 2000 கிட்ஸ் நம்மலாம் வந்துட்டு திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சைல்டு மெமரியாக தான் இருந்திருக்கே தவிர ஒரு சாதாரண கார்ட்டூனாக இல்லை. உங்களுக்கு ஃபீனியஸ் அண்ட் ஃபெர்ப் எவ்வளோ பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.